نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى صدق الله العلي العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாவுங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பும் கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்பது, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழுவது, என்னை படைத்தவன் என்னை விட்டுவிடவில்லை, அவருடைய கட்டுப்பாட்டிலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ரிமோட் கண்ட்ரோல் அவருடைய கையில் தான் இருக்கிறது, யஃஅலு மா யஷா, எதை விரும்புகிறானோ அதை அவன் என்னிலே செய்யக்கூடியவன், அவன் விரும்பினால் என்னை உயர்த்தி விடுவான், அவன் விரும்பினால் என்னை தாழ்த்தி விடுவான், அவன் நாடினால் செல்வத்தையும் தருவான், அவன் நாடினால் இருக்கக்கூடிய செல்வத்தையும் பிடுங்கி எடுத்து விடுவான். இவைகள் அனைத்தையும் செய்வதற்கு சக்தி படைத்தவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அலம் யஅலம் பிஅன்ன அல்லாஹ யரா, அவர்களுக்கு தெரியாதா அவர்களை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் அவர்களை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, உலகத்தில் யாரை வேண்டுமென்றாலும் ஏமாற்றிக் கொள்ளலாம், ஆனால் அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அவன் எங்களை நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கின்றான். வஅஸ்ரு கௌலக்கும் அவ் ஜஹரு பிஹி இன்னஹு அலீமுன் பிதாத்தி ஸுதூர், நீங்கள் ரகசியமாக பேசுங்கள், யாருக்குமே தெரியாமல், உங்களுக்கென்று இருக்கக்கூடிய சுயமான பாஷையில் பேசுங்கள், அல்லது சத்தமிட்டு பேசுங்கள். அதற்கு மேல அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளம் ஊசலாடக்கூடிய ஊசலாட்டம் இருக்கிறது, அவைகளையும் நான் அறிந்தவனாகத்தான் இருக்கிறேன். உங்களுக்கு ஒருவர் இன்னவருடைய காலில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை துப்பறியலாம், உங்களுக்கு அதை கேட்கலாம், பரகசியமாக பேச, அதாவது சத்தமிட்டு பேசக்கூடிய பேச்சுக்களை கேட்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், வஅஸ்ரு கௌலக்கும் அவ் ஜஹரு பிஹி, நீங்க மொல்ல பேசினாலும் சரி, அமைதியாக பேசினாலும் சரி, சத்தமாக பேசினாலும் சரி, அது மட்டுமல்ல, இன்னஹு அல்லாஹ்வுக்கு நிச்சயமாக வஅஸ்ரு கௌலக்கும் அவ் ஜஹரு பிஹி இன்னஹு அலீமுன் பிதாத்தி ஸுதூர், நான் உங்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்னுடைய உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய ஊசலாட்டத்தையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான், உங்களுடைய உள்ளங்களில் ஊசலாடிக் கொண்டிருக்கக்கூடிய ஊசலாட்டங்களையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். படைத்தவன் சொல்லுகிறான், நீங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில்
உங்களுடைய சுய விருப்பத்தின் பிரகாரம் எதையுமே உங்களுக்கு செய்ய நான் விட்டு வைக்கவில்லை. ஆனால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் அப்படியாக இல்லை. உங்களுடைய மௌத்து கூட உங்களுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது, அதுவும் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. நபியே நாயகமே சொல்லுங்கள், இந்த அறியாத மக்களுக்கு சொல்லுங்கள், எங்களை பார்த்து சொல்லுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சர்தார் ஆலிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறான், சொல்லுங்கள் யதவஃபாக்கும், நீங்க மௌத்தாக இல்லை, யதவஃபாக்கும், உங்களை மௌத்தாக்குவார்கள். மலக்குல் மௌத், உங்களுக்கு சாட்டப்பட்ட மலக்கு. அது எத்தனை பேருக்கு யாரை யாரை அல்லாஹ் சாக்கி இருக்கிறான்? அல்லது முக்கியவிக்கும், உங்களுக்கு அவன் அதை பொறுப்பு கொடுத்து விட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இவருடைய ரூஹை இப்படித்தான் கைப்பற்றப்பட வேண்டும். அது பள்ளி வாசல்லையா, சினிமா தியேட்டர்கள்லையா, அல்லாஹ்வுடைய பாதையிலையா, ஷைத்தானுடைய வழியிலையா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஒரே தத்துவவாதியாகவா, இறைவனை நிராகரித்து நாஸ்திகம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கட்டத்திலா, எந்த கட்டத்தில் எனக்கு மௌத் வரப்போகிறது அதனை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி முக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் மீண்டும் போய் சேரத்தான் போகிறோம். எங்களுக்கு கேள்வி எடுத்திருக்கிறது, சும்ம இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபும். எல்லாரும் திருப்பி வருவீங்க, அதுக்கு பிறகு நான் கொடுக்கிற கேள்விகளுக்கு கேட்கத்தான் இருக்கின்றோம், போகின்றோம், மறந்து விடாதீங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வை அஞ்சி பயந்து எல்லா சந்தர்ப்பத்திலும், கடையில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், ரகசியமான வாழ்க்கையாக இருக்கலாம், பரகசியமான வாழ்க்கையாக இருக்கலாம், பள்ளி வாழ்க்கையாக இருக்கலாம், ரமலானுடைய காலமாக இருக்கலாம், ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கலாம், எங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. எங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. நாங்கள் ஹஜ்ஜை வணங்கவும் இல்லை, ரமலானை வணங்கவும் இல்லை, நாங்கள் வணங்குவதெல்லாம் அல்லாஹ்வை. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துடைய நாள்ல சொன்ன செய்தி தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வஃபாத் நடைபெற்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவு செய்து விட்டார். இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்தூன். நபியே நாயகமே, உங்களுக்கு மௌத் இருக்கிறது, அதே போன்று அவர்களுக்கு மௌத் இருக்கிறது. இந்த உலகத்தில் யாரும் நியமமாக நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. உலகத்திற்கு சலாம் சொல்லித்தான் ஆக வேண்டும், உலகத்தை விட்டு பிரிந்து போகத்தான் வேண்டும். ஆனால் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், எப்படி பிரிந்து போக வேண்டும் அதுதான் பிரச்சனை. பிரிந்து போகத்தான் போகிறோம் நிச்சயமாக. தயவு செய்து சொல்கிறேன், வரலாறுகள் படைக்காமல் மூத்தாகாதீர்கள், வரலாறுகள் எழுதாமல் மூத்தாகாதீர்கள். ஏதோ சில வரலாற்றுக்கு நாங்கள் சொந்தக்காரனாக ஆகிவிட்டுத்தான் மூத்தாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட காலம் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு 1400 வருடங்களாகியும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் முடியவில்லை பேசி, இன்னும் பேச முடியவில்லை. எங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் வஃபாத்தாகி விட்டார்கள். அடக்கம் செய்துவிட்டு அடுத்த நாளே மறந்து விட்டோம். ஏனென்று சொன்னால் மறக்கவில்லை, அவர்களை பற்றி பேசுவதற்கு அவர்கள் எதையுமே விட்டுவிட்டு போகவில்லை. அவர்களை பற்றி கலைப்பதற்கு பேசுவதற்கு எதையுமே அவர்கள் விட்டுவிட்டு போகவில்லை. குழந்தைகளை கூட, நல்ல குழந்தைகளை விட்டுவிட்டு போகவில்லை. ஒரு ஆக்கப்பூர்வமான ஊருக்கு நாட்டுக்கு தேவையான எதையும் செய்துவிட்டு போகவில்லை. ஏதோ வாழ்ந்தார்கள். கடந்த ஹஜ்ஜில் பெருநாளுடைய தினத்தில் அறுக்கப்பட்ட மாடுகளுக்கு எப்படி வரலாறுகள் கிடையாதோ அதே போன்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்கள் நாளாந்த மௌத்தாகிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு வரலாறுகள் கிடையாது, அவர்களுக்கு வரலாறுகள் கிடையாது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. மௌத்தாகத்தான் போகின்றோம் நிச்சயமாக. ஆனால் வரலாறு படைத்து விட்டுத்தான் போக வேண்டும், ஏதாவது ஒன்றை சாதித்து விட்டுத்தான் போக வேண்டும். நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் என்பதற்குரிய அடையாளத்தை விட்டுவிட்டுத்தான் போக வேண்டும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிய வேண்டும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மௌத்தாக வந்திருக்கின்றோம். எப்படி மௌத்தாக போகிறோம்? மௌத் நிச்சயம், ஆனால் எப்படி மௌத்தாக போகின்றோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக இருக்கிறார், ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு திண்டாட்டம், எதிர்பார்க்காத சம்பவத்தை போன்று
எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வை போன்று. ஏனென்றால் அந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தார்கள். அந்த அளவுக்கு அன்பு. அந்த அன்பை வர்ணிக்க முடியாது. அந்த அன்பை எங்களால் சொல்லி எங்களால் விளங்கவும் முடியாது. அதை நாங்கள் படித்து எங்களால் விளங்கவும் முடியாது. என்று சொன்னால் அன்பு என்பது அது அன்பு கொண்டவர்களுக்கு தான் தெரியும். அன்பு என்பது அந்த அன்பை பற்றி அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் வைத்த அன்பு போலி அன்பல்ல, ஒரு போலி நேசமான அன்பல்ல, அது இயற்கையான யதார்த்தமான அன்பு. அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய ஜனாஸாவில் அடக்கம் செய்யப்பட்டு விட்ட சஹாபாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆயிஷா அந்த ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் அபூ ஹுரைராவை பார்த்து கேட்கிறார்கள், கேள்வி கேட்டால் கைஃப தாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹஸ்ஸு துராப அலா கப்ரி நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு மேல மண்ணள்ளி போடுவதற்கு உங்களோட உள்ளம் எப்படி உங்களுக்கு இடம் கொடுத்துச்சு? இது எப்படி செஞ்சீங்க? இது சாத்தியமாகுமா? எப்படி முடியுது? அது ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவால ஜீரணிக்க முடியல. அன்பு வைத்திருந்தார். ஆனா அன்றைக்கு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. சொன்னாங்க, மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டித்தான் நாங்கள் முஸ்லிம்களாக முஃமின்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிவிட்டார். ومن كان يعبد رب யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ரப்பை, எந்த அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த ரப்பு இப்பையில் இருந்து கொண்டே இருக்கிறான். அவனை வணங்குங்கள், அவனை வணங்குங்கள். ஏகத்துவம் என்பதுதான், ஏகத்துவம் என்பது இதுதான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களை வாழ்க்கையில் ஒரு முடிவு செய்து கொள்ளுங்கள். நல்ல மௌத்தை நாங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். நல்ல மௌத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். நல்ல முடிவை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதற்கு இருக்க வேண்டிய ஒரே ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் நான் இருக்கிறேன். அவனுடைய கையில தான் ரிமோட் இருக்கிறது. அவன் நினைத்ததை செய்யக்கூடியவன். அவனுக்கு கேட்போம், அல்லாஹும்ம பாரிக் லி ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத். யா அல்லாஹ், எனக்கு நல்ல மௌத்தை நசீபாக்கு. அல்லாஹும்ம இன்னி அலா சக்ராத்தில் மௌத். யா அல்லாஹ், சக்ராத்தில் எனக்கு உதவி செய்யுங்க. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட இறையற்றம் நிறைந்த வாழ்க்கையை நசீபாக்குவான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இலங்கை திருநாட்டினுடைய முஸ்லிம்களுடைய வரலாற்றில் ஒரு கசப்பான, இருப்புக்கே அச்சுறுத்தலான நெருக்கடி என்று சொன்னால் அப்படிப்பட்ட நெருக்கடிகளை இதற்கு முன்னால் வரலாற்றிலே நாங்கள் சந்தித்து இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் லாயர்ஸ் மாறாக இருந்து அவர் செய்த குற்றம், இவர்கள் செய்த தவறு, அதனால் தான் இது என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் இவைகளை நகர்த்திவிட்டு நாங்கள் சுத்தவாளிகள் என்று சொல்லி பேரம் பேசி தீர்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒட்டுமொத்தமான சமூகம் எந்த விதிவிலக்கும் இல்லாமல் இது எங்களுடைய கரங்கள், நாங்கள் எதை விதைத்தோமோ அதனை இப்பொழுது நாங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் யதார்த்தம். இந்த நாட்டில் எதனை நாங்கள் விதைத்தோமோ அதனை நாங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் யதார்த்தம். ஒரு சுயநலவாதி சமூகமாக இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். என்னையும் சேர்த்துக் கொள்கிறோம். நாட்டு பெற்ற சமூகமாக வாழ்ந்திருக்கிறோம். இந்த நாட்டுக்கு வந்த விருந்தாளிகளை போன்று வாழ்ந்திருக்கிறோம். இந்த நாட்டிலிருந்து ஏதாவது சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து வாழ்வோம். அப்படித்தான் இப்பையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய பாடும், எனக்கு ஒரு பள்ளிவாசல், எனக்கு ஒரு ஜமாத்து, எனக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது, அதோட வாழ்ந்துட்டு போயிடுவோமே.
இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 90% மனிதர்கள், சகோதரர்கள், அன்பு நண்பர்கள் நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்களே, நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்களே, அதை பற்றி யாரு கவலைப்பட்டார்கள்? எங்களுக்கு வந்திருந்த அத்துணை வகையான முயற்சிகளும் பாராட்டத்தக்க முயற்சிகள். ஆனால் அத்துணை முயற்சிகளும் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை 10% என்றால் அந்த 10%க்குள்ளே மட்டுப்படுத்தப்பட்டதாக மட்டும் இருக்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. 10% எத்துணை தரீகாக்கள், எத்துணை ஜமாத்துகள், எத்துணை மதரசாக்கள், எத்துணை பள்ளிவாசல்கள், எத்துணை அமைப்புகள் இருக்கிறதோ இவைகள் அனைத்தும் இந்த நாட்டினுடைய 10% சமூகத்தை மையப்படுத்தி அவர்களுக்கு தாவா பிரச்சாரம், அவர்களுக்கு தொண்டர் தேவைகள், அவர்களுக்கு அனர்த்தங்கள் வரும்பொழுது உதவிகள் என்று சொல்லி அன்புக்குரிய சமூகத்தை பெற்றார்களே இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் அந்த 10% சமூகத்தை மையப்படுத்தி நாங்கள் கடந்த காலங்களில் செய்து வந்ததனுடைய விளைவைத்தான் நாங்கள் இப்பொழுது சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நாடு மாற்றுவத்தை சார்ந்த மக்கள் வாழக்கூடிய நாடாக இருப்பது போன்று எங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், நாடுகளுடைய பெயர்களை சொல்ல விரும்பவில்லை, அந்த நாடுகள் ஒரு காலத்தில் முஸ்லிம் நாடுகளாக இருக்கவில்லை. அங்கே வாழ்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, அங்கே வாழ்ந்தவர்கள் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள். ஆனால் அந்த நாடுகளே இஸ்லாமிக்குள்ளே வந்திருக்கிறது. அங்கு ஆயுதம் ஏந்தி சிலைகளை உடைத்து வடக்கஸ்தலங்களை மூடி வைத்து நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தாவா பிரச்சாரம் செய்யவில்லை. எத்தனை நாடுகள் இந்த ஆசியா கண்டத்தில் எத்துணை முஸ்லிம் நாடுகள் இருக்கிறதோ அந்த நாடுகளுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள். அவர்கள் எப்படி இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள், எப்படி இஸ்லாத்தை கவர்ந்தார்கள், இஸ்லாமியர்களுடைய எந்த பண்பை பார்த்து அவர்கள் எங்களை போல் வாழ விரும்பினார்கள். வரலாறு சொல்ற சமூகமாக மாறிவிடாதீர்கள். நாங்கள் எல்லாம் ஹதீஸ்களை கூட வரலாறாகத்தான் படிக்கிறோம். எல்லா ஜமாத்தினர்களும் சொல்வார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய கவலையை பற்றி, فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ أَلَّا يَكُونُوا مُؤْمِنِينَ. இவர்கள் முஃமின்களாக மாட்டார்களா என்று நினைத்து நீங்கள் உங்களையே மௌத்தாக்கிக் கொள்ள போகிறீர்களா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய கவலை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய கவலை. சாச்சா அபூ தாலிப் ஒரு காமிலாக இருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது திணிக்கிற மார்க்கம் அல்ல, இஸ்லாம் என்பது பிரைன் வாஷ் அல்ல, இஸ்லாம் என்பது பலவந்தமாக இஸ்லாத்துக்குள்ள வாழ்ந்த மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது கவரப்பட வேண்டிய மார்க்கம், கவரப்பட வேண்டிய மார்க்கம். என்னை பார்த்து, என் குடும்ப வாழ்க்கையை பார்த்து, என் வியாபாரத்தை பார்த்து, என் குழந்தைகளை பார்த்து, என்னுடைய பள்ளிவாசலை பார்த்து மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கவரப்பட வேண்டும். எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம், எவ்வளவு அழகான மார்க்கம். சிறை கைதிகளை கொண்டு வந்து பள்ளிவாசலை கட்டி வைத்திருக்கிறார்கள், சிறை கைதிகளை கொண்டு வந்து பள்ளிவாசலை கட்டி வைத்திருக்கிறார்கள். இப்பையும் மதீனா முனவ்வராவுக்கு போனால் அந்த தூண்களை பார்க்கலாம், அந்த தூண்கள் இப்பையும் இருக்கிறது. சிறை கைதிகள் கொண்டு வந்து கட்டி வைக்கப்பட்ட பள்ளிவாசல் தூண்கள். சுப்ஹானல்லாஹ். 2 நாள் போக இல்லை, 3 நாள் போக இல்லை. என்ன சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? உங்களை போன்று நான் ஒருவனாக மாற விரும்புகின்றேன். எங்களுடைய தொழில், எங்களுடைய அகலாக், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய குணம் சிறை கைதிகளை கூட கவர்ந்தது. சிறை கைதிகள் சிறையில் பிடிக்கப்பட்டு, யுத்தகத்தில் பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து பள்ளிவாசலை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 நாள் 72 மணித்தியாளர்கள் கனியே இல்லை. அவரை விட்டு விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவரை அவுத்து விடுங்கள், விட்டு விடுங்கள். அவர் நேரே வீட்டுக்கு போகவில்லை, அவர் நேரே வீட்டுக்கு போகவில்லை. அவர் நேரே போன கிணத்துக்கு தன்னை சுத்தம் செய்து கொண்டார்.
வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சபையில் சொன்ன வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. இந்த பள்ளிவாசலுக்குள்ளே வருவதற்கு முன்னால் ஊர்களிலே ஆக விருப்பான ஊராக மதீனா முனவ்வரா எனக்கு இருந்தது. ஆனால் இன்று எனக்கு அப்படி அல்ல. ஊர்களிலே மிக சிறந்த ஊராக மதீனா முனவ்வரா காட்சியளிக்கிறது. முகங்களிலே ஆக அருவருப்பான முகமாக உங்களுடைய முகம்தான் என்று சித்தரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று இந்த பூமிக்கு மேல் உங்களுடைய முகத்தை அழகான ஒரு முகம் எனக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நிதானமாக யோசியுங்கள். எங்களை பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா? என்னுடைய கடைக்கு சாமான் வாங்க வரக்கூடிய யாராவது அப்படி சொல்லியிருக்கிறாரா? எங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கு இருக்கிற ஒரு ஹெல்பர் எங்க வீட்டில் அவர் வேலை செய்கிறார். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் நாடினால் உங்களை அல்லது உங்களுடைய குழந்தைகளை அவருடைய வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பவும் முடியும். மறந்து விடாதீர்கள். சுவானுக்கும் உங்களோட வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரிகளா, வேலைக்கு இருக்கிற அந்த சர்வன்ட் என்று நாங்கள் சொல்லுகிறோம், ஹெல்பர்ஸ், எங்கள் உதவிக்கு இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களை எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் அல்லாஹுக்கு முடியும் உங்களையும் அல்லது உங்களுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்களையும் அவர்களுடைய வீட்டுக்கு உதவிக்காக அனுப்பி வைக்கவும் முடியும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உருக்கமாக தெரிவித்தார்கள். மறந்து விடாதீர்கள். நடந்து கொண்டிருக்கிறார்கள். மாவனல்ல பஜாரில் இருக்கிறார்கள். எத்தனையோ தொழிலாளிகள் முதலாளிகளாக மாறிவிட்டார்கள். எத்தனையோ தொழிலாளிகள் முதலாளிகளாக மாறிவிட்டார்கள். அதே முதலாளியுடைய குழந்தைகள் அன்று இருந்த தொழிலாளி இன்றைய முதலாளியுடைய கடையில் அன்றைய முதலாளியுடைய குழந்தைகள் தொழிலாளிகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் யாராக இருக்கட்டுமே, மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களாக இருக்கட்டுமே, ஏழைகளுக்கு பிரச்சனை, அவர்கள் என்னுடைய சகோதரர்கள். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நிதானமாக இருந்துச்சு. எங்களை பார்த்து நாங்கெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ்களையும் குர்ஆனுடைய வார்த்தைகளையும் குர்ஆனுடைய சம்பவங்களையும் வெறுமனே சம்பவமாகத்தான் சொல்றோமே தவிர எப்ப நாங்க அதை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக செய்ய போகிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, பிரபல்யமான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு ஒரு யூத குழந்தை வந்து போய் கொண்டிருந்தார். திடீரென்று அவரை காணவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார், எங்கே அந்த பையன், அந்த குழந்தையை காணவில்லையே. சொல்லப்பட்டது அவர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார், சக்கராத்தில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக எழுந்து அந்த வீட்டுக்கு போனார். அந்த குழந்தையுடைய தலைமாட்டி உட்கார்ந்து விட்டார். ஒரு குழந்தை பள்ளிக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார். மனசூம் எந்த பாவமும் செய்திருக்க மாட்டார். அந்த குழந்தையுடைய பக்கத்து தலைமாட்டி உட்கார்ந்து கொண்டு அந்த குழந்தைக்கும் கலிமாவை ஞாபகப்படுத்தினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழந்தைக்கு சொல்லுகிறார், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், சொல்லு வாப்பா லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த குழந்தை அனுமதி கேட்பது போன்று தந்த தகப்பனை பார்க்கிறது. தந்த தகப்பன் சொல்கிறார், வாப்பா மகன் பார்த்து அத்தை அபா காசிம், அபூ காசிம் என்று சொல்லக்கூடிய இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நீ வழிபடு. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீ சொல் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தை கலிமாவை நுழைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் பூர்ண சந்திரனை போல் பிரகாசிக்கிறது என்று ஒரு வரலாறு தானே சொல்லுகிறோம். இந்த வரலாறு எனக்கு உங்களுக்கு எப்ப பாடமாக போகிறது? எப்ப பாடமாக போகிறது? இந்த ஹதீஸை எப்ப நாங்கள் அமல் செய்ய போகிறோம்? மிக அன்பாக சொல்லுகிறேன், மிக அன்பாக சொல்லுகிறேன். என்னையும் உங்களையும் சூழ வாழக்கூடிய 90% மக்களை பற்றியுள்ள இந்த கவலை என்னுடைய உங்களுடைய கவலையாக இருக்காத வரையில் இந்த நாட்டில் நிம்மதியாக நாங்கள் வாழ முடியாது. இந்த நாட்டில் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. முதலாவது அவர்களை பற்றி ஒரு கவலை வர வேண்டும். அறியாத்தனத்தின் காரணமாக, தெரியாததின் காரணமாக,
விளப்பமில்லாத்தின் காரணமாக அல்லாஹ் அல்லாஹ் ஒன்றை வணங்கிக் கொண்டிருந்தார்களே என்று சொல்லி எப்பயாவது ஒரு நாள் 2 ரக்காத்து தொழுது துஆ கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்ததா? சந்தர்ப்பம் கிடைத்ததா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த வரலாற்றை கவனியுங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜித் அல்-அக்ஸாவுடைய சாவி எடுக்க போறாங்க. எல்லாருக்கும் வரலாறு. அக்ஸா ஒரு வரலாறு, குதுஸ் ஒரு வரலாறு, ஜெருசலம் ஒரு வரலாறு. எல்லாரும் வரலாறு தான் படிக்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா போறாங்க. அக்ஸாவுடைய சாவி இருக்கு. எப்படி போறாங்க? ஒரு இரவு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் பயணம், தூர பயணம். மதீனா முனவ்வராவிலிருந்து ஜோர்தான் வழியா போய் அக்ஸாவுக்கு போக வேண்டும். ஒரு 2 பயணம். பல இரவுகள் கடந்து போனார்கள். இரவு எங்க தங்க வேண்டும்? போற வழிகளில் இருக்கிற கிறிஸ்தவ தேவாலயங்கள் தான் தங்க வேண்டும். அங்கே தங்கினார்கள். ஒரு இரவு தூங்குறார் உமர் ரலியல்லாஹு தஆலா. இந்த கிறிஸ்தவ தேவாலயத்தினுடைய பொறுப்பதிகாரி, அந்த துறவி, அந்த சகோதரர் எழுப்பி நின்று வணங்கிக் கொண்டிருக்கிறார். எழுப்பி நின்று வணங்கி விழாக்கால வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சொன்னார்கள்? ஆமிலத்துன் நாசிபா, ஆமிலத்துன் நாசிபா. கஷ்டப்பட்டு அமல் செஞ்சு நரகத்துக்கு போக போறானே. இந்த கவலை எனக்கு டொமேட் எப்ப வருமோ அன்றைக்கு தான் இந்த நாட்டில் நிம்மதியாவா. இல்லாம நீங்க இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து, இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து, நாங்க உங்களுக்கு கீழே இருக்கிறோம் என்று சொல்லி நீங்க அடிமைகளாக போனாலும் உங்களை வாழ விட மாட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அப்படித்தான் முதலாவது கொண்டு வாங்க இந்த மக்கள் பாவம். அந்த மூத்தான இந்த உணர்வு எனக்கு உங்களுக்கு பதில். இந்த நாட்டுக்கு இஸ்லாம் அப்படித்தான் வந்தது. இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய வரலாறு அப்படித்தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹினுடைய தாயுடைய பயணத்திற்கு பாருங்கள். தாயுடைய பயணம். தாயுடைய போய் கல்லடி வாங்கிக் கொள்வார்கள். ரத்தம் சிந்துது. ரத்தம் சிந்துது. கல்லடி வாங்கிக் கொள்வார்கள். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம் وما أرسلناك إلا رحمة للعالمين وبما رحمة من الله لنت لهم. இது குர்ஆனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைக்கு தஃசீர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு ஒரு பாடம், கண்ணாடி. நான் அப்படித்தான் வாழ வேண்டும். நான் அப்படித்தான் வாழ வேண்டும். அடிமட்டுக்கு வாராங்க. ரஹ்மத் மலைகளுக்கு சொந்தமான மலைக்கு வந்து கேட்கிறார்கள். தாயுடைய நகரம், தாயுடைய பிரதேசம் இன்றைக்கு மலையினால் சூழப்பட்ட பிரதேசம். 4 பக்கமும் மலை. ஒரு வாதியில, ஒரு பள்ளத்தாக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டாங்க, இவர்களை அப்படியே நெசிக்கின்றவாறு சொல்லி, இந்த மலைகள் 2ஐயும் ஒன்றாக சேர்த்து விட்டால் இந்த சமூகம் இல்லாமல் போய்விடும். சுனாமி அல்ல, பூகம்பம் அல்ல, ஏற்குயிக் அல்ல, நெருப்பு மலை அல்ல. இந்த மலைகள் 2ஐயும் ஒன்றாக சேர்த்து விட்டால் அப்படியே நெசிக்கிட்டு அந்த அட்ரஸே இல்லாமல் போய்விடும். அந்த நதி எதிர்த்து சொன்னார்கள். அறியாத்தனத்தின் காரணமாக, தெரியாதனத்தின் காரணமாக அவர்களுக்கு நான் எப்படி சொன்னால், اللهم إني أشكو إليك ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس. அந்த மக்கள் கல்லடி தட்ட நபி பொறுக்க இல்ல, நபி கம்ப்ளைண்ட் பண்ண இல்ல, அந்த மக்கள் ரிஜெக்ட் பண்ண நபி கம்ப்ளைண்ட் பண்ண இல்ல. சொன்னாங்க, யா அல்லாஹ், ஏண்ட பலஹீனம் எப்படி சொன்னா அவர்கள் விளங்கிக் கொள்வார்களோ
அந்த முறையில சொல்றதுக்கு எனக்கு ஏழையா அல்லாஹ், அதனால நீ அவங்களை தங்கிட்டுனா. இந்த உணர்வை கொண்டு வரணும், இந்த உணர்வை கொண்டு வரணும். அது வரையில இந்த நாட்டில் இருந்து விமோசனம் கிடைக்க மாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, எங்களோட வாலிபர்கள் 3 வகையாக பிரிந்திருக்கிறாங்க. எதிர்காலம் நன்றாகத்தான் இருக்கும். ஒரு கூட்டம் பலஸ்தீன்ல போல அல்லாஹ் பாதுகாப்பானாக, இஸ்ரேல்ல போல அவர்களுடைய மௌத்தும் சிறையிலேயே வருவோம் தெரியாது. இவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி ஒரு சமூகத்துடைய சிறை கைதிகள், போர் கைதிகள் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது போன்று ஒரு சாரார் இதுல போயிடுவார்கள். அல்லாஹ் இன்னும் ஒரு சாரார் போதை வசதிக்கும், ஆபாச படங்கள், போனோகிராஃபிக்கும், கையடக்க தொலைபேசிக்கும் அடிமையாகி யாரையும் மதிக்காத, யாரையும் கேட்பார் பார்ப்பாரற்ற, நான் சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், கேட்பார் பார்ப்பாரற்ற மிருகங்களை போன்று ஒரு சாரார் காலை வழியாக ரோட்டோரமாக சுற்றிக் கொண்டிருப்பார். அவர்களுடைய அட்டகாசம் பெருமட்டகாசம், பெருமட்டகாசம், போதை பொருள் பழக்க வழக்கம், கையடக்க தொலைபேசி, ஆபாச படங்கள், விதிவிலக்கு இல்லாமல் 80 வயதுடைய ஒரு வயோதிபம் வந்து அழுகிறார்கள் தெரியுமா? ஆபாச படங்களை பார்க்காமல் தூக்கம் போவதில்லை. இந்த நிலையில மௌத்து வந்தா எனக்கு என்ன போகுது? கையடக்க தொலைபேசி ஆரோக்கியமானதல்ல, பெண்களுக்கு ரொம்ப ஆபத்து. ஏனென்றால் பெண்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா யூசுஃப்ல, அந்த அரசனுடைய மனைவி பாவம் செய்தார். எதற்கு பாவம் செய்தார்? ஏன் தவறு செய்தார்? அவருக்கு இந்த வேலையும் இல்லை, அவருக்கு வேலை இல்லை, வீட்டில் இருந்தது எந்த வேலையும் இல்லை, வீட்டுக்குள்ள சும்மா, குழந்தை பாக்கியமும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். குழந்தைகளுடைய எதிர்காலம், பாடசாலை மாணவர்கள், மாணவிகள், இது 2வது ஒன்று. 3வது ஆகப்பெரிய அச்சுறுத்தல் தெரியுமா? இந்த நாட்டில் மிக வேகமாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய கன்செப்ட் தான் ஏத்திசம். நாஸ்திகம் சொல்ல மார்க்கம் என்று சொல்லி ஒன்று இல்ல, அது பெரும்பான்மை சமூகத்திடத்தில் வந்து விட்டது. அது இப்ப எங்கள முஸ்லீம் மாணவர்களை விடவும் பல்கலைக்கழக மட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளை ரொம்ப வேகமாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. மனக்கோட்பாடு தேவையில்லை. நாஸ்திகம் பிரிட்டிஷ்ல செய்யப்பட்ட ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட் என்ன சொன்னால், எல்லா பாடசாலைகளிலும் ரிலீஜன் கட்டாயம் படிச்சு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த நாட்டில் ஜிசி ஓலர்களுக்கு ஒரு பாடம் ரிலீஜன் கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டும். ரிலீஜன் செய்யாம ஏலவல்ல பேட்டர்களுக்கு சிம்பன் மேலான்றது இதுவரைக்கும் ஒரு சட்டம். அது ஏதோ ஒரு மார்க்கம். நீங்க முஸ்லிமாக இருந்து புத்திசத்தையும் எழுதலாம், நீங்க முஸ்லிமாக இருந்து கிறிஸ்டியனிட்டியும் எழுதலாம், ஒரு பௌத்தராக இருந்து இஸ்லாத்தையும் எழுதலாம். ஏதாவது ஒரு மார்க்கம் ரிலீஜியஸ் ஒன்லி எக்ஸாம்பிள் செய்யலாம். அந்த ரிசர்ச் என்ன தெரியுமா சொல்றது? இன்னைக்கு இந்த உலகத்துல பாடசாலை மட்டத்துல ரிலீஜியஸ் எஜுகேஷன், மார்க்க கல்வியை, ரிலீஜியஸ் எஜுகேஷனை படிச்சு கொடுக்கக்கூடியவர்கள் 80% ஏத்திஸ்ட். அவளுக்கு மார்க்கம் இல்லை, அவளுக்கு மார்க்கம் இல்லை. தலையில பொட்டு வச்சு கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி முஸ்லிம் குழந்தைகளுக்கு இஸ்லாம் பாடம் நடத்துற நாடு இது.
மிக அன்பாக சொல்றேன், மிக அன்பாக சொல்றேன். 80% உலகத்தில் இஸ்லாம் மார்க்கம் படிச்சு கொடுக்கக்கூடியவர்கள் ஏத்திஸ்ட். அவர்களுக்கு மார்க்கம் இல்லை, நாஸ்திக கொள்கை கொண்டவர்கள். கடவுள் என்றும் இல்லை, இறைவன் ஒன்றும் இல்லை. ஏன் பாப்பா மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி அழைத்துக் கொள்றீங்க? அது யாரு கண்டது? யாரு சொன்னது? பச்சிடன் பாலகன் 5ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய, 6ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முன்னாலே சொல்லிக் கொடுத்தால் அவருடைய உள்ளத்துல என்ன? நீங்க ஈமானையும், நீங்க கபரையும், நீங்க சுவர்க்கத்தையும், நீங்க நரகத்தையும், நீங்க அல்லாஹ்வையும் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு முன்னால அவன் இதை சொல்லிக் கொடுத்தா என்ன நடக்கும்? பயங்கரமற்ற வீடு மாஷா அல்லாஹ், உள்ளுக்கு வெளியில மாஷா அல்லாஹ்னு போடப்பட்டிருக்குது. உள்ளுக்கு இருக்கிறது என்ன? பாப்பா தொழுகையாகி உள்ள பள்ளிக்கு வரையிலன்னா பாப்பா சொல்றாரு, எந்த மகனுக்கு கொஞ்சம் தொழுகையை பற்றி நீங்க சொல்லுங்களேன். இல்ல நீங்க வாப்ப இல்லையா? உங்களோட பிள்ளைக்கு தொழுகையை பற்றி யாரு சொல்லணும்? நீங்க தானே சொல்லணும். நாங்க உதவி செய்கின்றோம், பிரச்சனை இல்லை. நாங்க உதவி செய்கின்றோம், பிரச்சனை இல்லை. மிக இறக்கமாக சொல்லுங்க. 3 கூட்டம் அல்லாஹ் என்று செய்வாங்க, ஆரோக்கியமான வாழ்க்கை செய்வாங்க. எங்களுடைய பெண்கள் நடந்து முடிந்த வெளிவந்திருக்கக்கூடிய ஜிசி ஏலவல் எக்ஸாமுடைய ரிசல்ட் பார்ப்போம். எத்துணை வீதம் பெண்கள் பல்கலைக்கழகம் போகிறாங்க, எத்தனை வீதம் குழந்தைகள் ஆண்கள் மாணவர்கள் பல்கலைக்கழகம் போகிறாங்க. விகிதாசார அடிப்படையில் என்ன வித்தியாசம்? பெண்களுக்கு கல்வி வேண்டாம் என்று சொல்ல வரவில்லை, பெண்கள் படிக்கக்கூடாது என்று சொல்ல வரவில்லை. والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى. குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. ஆணும் பெண்ணும் ஒன்றல்ல, ஆணும் பெண்ணும் 2 வித்தியாசம். எப்படி இரவு பகல் வித்தியாசமோ, இரவும் பகல் ஒன்றல்ல. இரவு வேற, பகல் வேற. இரவுடைய வேலை பழுக்கல் வேற, பகலுடைய வேலை பழுக்கல் வேற. قل إن جعل الله عليكم الليل سرمدا إلى يوم القيامة فمن إله غير الله يأتيكم بضياء تسكنون. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், குர்ஆனில் அல்லாஹ் கேக்குறான், இரவும் பகலும் ஒன்றல்ல, இரவு வேற, பகல் வேற. இதே போல ஆணும் பெண்ணும் ஒன்றல்ல, ஆண் வேற, பெண் வேற. இன்ன சஅயக்கும் லஷத்தா. உங்க 2 பேருக்கும் 2 வகையான டியூட்டி தரணும். ஒரு பெண் யாரு? ஒரு பெண் லேசானவள் அல்ல. பெண்களை லேசாக மட்டும் போட வேண்டாம். பெண்கள் யார் தெரியுமா? பெண்களை பற்றி ஒரு ஆங்கில பத்திரிகையுடைய ஆசிரியர் இப்படி சொல்கிறார், பெண்களுக்கு ஒரு ஆண் கொடுத்தது ஒரு விந்தை தான், அந்த விந்தை அவள் குழந்தையாக உருவாக்கி உனக்கு கையில் கொடுத்தார். ஒரு குழந்தை, ஒரு பெண்ணுக்கு 4 செங்கலால் கட்டப்பட்ட ஒரு வீட்டை பாட கொடுத்தால் அந்த வீட்டை ஒரு குடும்பமாக மாற்றி தந்துள்ளவர்களுக்கு அந்த வீடு விண்ணில் மின்னக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு வீட்டை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள், வீட்டுக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய பெண்கள், வீட்டை பராமரிக்க வேண்டிய பெண்கள், குழந்தைகளுடைய சொர்க்கம் அந்த தாயினுடைய பாதத்தின் கீழதான் இருக்கிறது என்று சொல்லி சொல்லித்தந்த மார்க்கத்துடைய பெண்கள் இன்று எங்கே இருக்கிறார்கள்? வீடுகள் பராமரிக்கப்படவில்லை, வீடுகள் எப்போது மூடப்பட்டிருக்கிறது. தகப்பன் வெளிநாட்டில், குழந்தைகள் தகப்பன் வெளிநாட்டில், பாப்பா வெளிநாட்டில், உம்மா எங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அந்த வீட்டில் வரக்கூடிய குழந்தைகள் ஒன்றோ சிறைச்சாலையில் தான் வருவார்கள், அப்படி இல்லை என்றால் குடும்பத்துக்கும் மதுவுக்கும் அடிமையாக இருப்பார்கள், அப்படி இல்லை என்றால் அவர்கள் நாஸ்திகர்களாகத்தான் இருந்தார்கள். இது யதார்த்தம். இது யதார்த்தம். இதில் யாருடைய மாற்று கருத்து கிடையாது. வளர்க்கப்படாத நாய் வளர்க்கப்பட்ட நாய். குர்ஆன் 2ஐயும் சொல்லியிருக்கிறது, ஹதீஸ் தவிர்த்து இருக்கிறது.
நாய் வந்து உங்களுடைய பாத்திரங்களை நக்கிவிட்டால் அதை மண் போட்டு கழுவிக்கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது ஒரு நாய் வேட்டைக்கு போய் ஒரு பிராணியை கவ்விக்கொண்டு வந்து தந்தால் அவருக்கு ஹலால். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஒரு நாய் வந்து பாத்திரத்தை நக்கிவிட்டால் 7 முறை மண் போட்டு 7 முறை கழுவ வேண்டும். இதா வலஅ الكلب في إناء أحدكم فاغسلوه 7 إحداهن بالتراب. 7 முறை கழுவ வேண்டும், அதுல ஒரு முறை மண் போட்டு கழுவ வேண்டும் என்று சொல்லுவது வழக்கம். குர்ஆன் சொல்லுகிறது வேட்டைக்கு ஒரு நாய் அனுப்பி அந்த நாய் ஒரு பிராணியை தப்பிக்கொண்டு வந்து உங்களிடத்தில் எடுத்தால் அது உங்களுக்கு ஹலால். அதை சாப்பிடலாம். செய்ய வேண்டிய கடமைகளை செய்து சாப்பிடுங்கள். என்ன வித்தியாசம்? இது வளர்க்கப்படாத நாய், அது வளர்க்கப்பட்ட நாய். நாய்களுக்கு மத்தியிலேயே வளர்க்கப்பட்ட நாய் வளர்க்கப்படாத நாய் என்ற வித்தியாசம் இருக்கிறது என்றால் குழந்தைகளுக்கு மத்தியில், பிள்ளைகளுக்கு மத்தியில் மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக கவனமாக சொல்லுகின்றேன். இந்த வீடுகளுடைய கவனிக்கிறது. அடுத்ததாக பள்ளிவாசல். பள்ளிவாசல் எப்படி சொல்வது? யாருடைய கையில் இருக்கிறது? பள்ளியை யார் நிர்வகிக்கிறார்கள்? அவர்களுக்கும் சமூகத்துக்கு என்ன உறவு? பள்ளிவாசல் அது ஒரு சுஜூது செய்யக்கூடிய இடமாக மட்டுமாக நபியுடைய பள்ளிவாசல், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பள்ளிவாசல் எப்படிப்பட்ட புனித இடம். அங்கே என்ன நடைபெற்றது? வாலிபர்கள் சுப்ஹானல்லாஹ் என்ன நிகழ்ச்சிகள், என்ன நிகழ்ச்சி திட்டங்கள் பள்ளிவாசலுக்கு உள்ளன. எதுதான் நடக்கவில்லை? பாராட்டு விழா நடக்கவில்லையா? சிறை கைதிகள் கொண்டு வந்து கட்ட வைக்கப்படவில்லையா? ஏழைகளுக்கு உதவி செய்யவில்லையா? நோயாளிகளுக்கு திருப்பட கொடுக்கவில்லையா? பள்ளிவாசல். இன்றைக்கு ஒரு பௌத்த விகாரைக்கு போனால் அங்க மைய கூட்டுக்கு தேவையான ஏற்பாடு இருக்கிறது. அங்க டெங்கு ஒழிப்பு அங்கதான் போக வேண்டும், போலியோ இன்ஜெக்ஷன் இருக்கிறது அங்கதான் போக வேண்டும், ஓட் போட்டு அங்கதான் போக வேண்டும். நாங்கள் அங்கதான் போக வேண்டும். எங்க எல்லாருக்கும் அங்க தேவை. எங்களை பள்ளி சொல்லுவாங்க, இது இந்த ஜமாத்து பள்ளி, அந்த ஜமாத்து பள்ளி, இது இந்த தரீகா பள்ளி, இது இந்த அல்லாஹ்வுக்கு கட்டப்பட்ட பள்ளிகள் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்வுக்கு கட்டப்பட்ட பள்ளிகள் இல்லாமல் போய்விட்டது. பள்ளி எந்த ஜமாத்துக்கு சொந்தமில்லை, பள்ளி எந்த அமைப்புக்கு சொந்தமில்லை. பள்ளி அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட இடம். மறந்து விடாதீர்கள். இந்த பாவத்துக்கு தௌபா செய்யுங்கள். அதைத்தான் நாங்கள் பரவலை செய்கிறோம். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பொறுப்போடே சொல்லுகின்றேன். கிட்டத்தட்ட 40 வருடமாக இந்த நாட்டில் நாங்கள் செய்தது என்ன தெரியுமா? இஸ்லாத்தை வளர்க்க முயற்சிக்கவில்லை யாரும். நாம் எல்லாரும் முயற்சி செய்தது இயக்கங்களை வளர்ப்பதற்கான. இயக்கத்திற்கு தண்ணி ஊட்டி இருக்கிறோம், இயக்கத்திற்கு போராடப்பட்டிருக்கிறோம், இயக்கத்துக்கு ஆட்சி எடுத்திருக்கிறோம், இயக்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறோமே தவிர இஸ்லாத்துக்காக வேண்டி முஸ்லிம் இஸ்லாத்தை வளர்க்க வேண்டுமே, குர்ஆனை வாழ வைக்க வேண்டுமே, குர்ஆனை மக்கள் ஓத வேண்டுமே, குர்ஆனை மக்கள் விளங்க வேண்டுமே, இந்த குர்ஆனை மற்ற மக்கள் வர வேண்டுமே. அதை யார் செய்தார்கள்? அதை யார் செய்தார்கள்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதற்கு மேலான இன்னும் எவ்வளவு முடியும். கடைசியாக வாலிபர்களுக்கு ஒரு செய்தி சொல்லி, அன்பான வாலிபர்களே, உங்களை பற்றி குர்ஆன் புகழ்ந்து பாராட்டி பேசுகிறது. உங்களுக்கு இருக்கிற ஆகத்தில் இபாதத்தில் தெரியுமா? கியாமுல் லைல் அல்ல, நீ ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. பாவம் நடக்கக்கூடிய நாட்டுக்கு துரோகம், இந்த நாட்டினுடைய சகவாழ்வுக்கு துரோகம், இந்த நாட்டிலே பதட்டம் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் இல்லாமல் நீங்கள் ஒதுங்கி போய் வீடுகளுக்குள்ளே தூங்கிக் கொள்வது உங்களுக்காக பெரிய பாவம். இதை நான் சும்மா சொல்றேன், குர்ஆன் சொல்றேன்.
குகைவாசிகள் சூரத்துல் கஹஃப் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஓதுகிறோம். 8, 7, 9 சகோதரர்கள் வாலிபர்கள். அவன் வித்தியத் அல்லாஹ் குர்ஆன்ல வாலிபர்களை உங்களை பார்த்தே சொல்லுகிறான். அவங்க ஒன்றும் கியாமுல்லை தொழுதாக சொல்லல. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க, ஷிர்க் செய்றாங்க, அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியல, அதை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியல. அந்த வாலிபர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? இந்த இடத்தில் எங்களுக்கு இருக்கேன் சொல்லி ஒதுக்குப்புறமாக போய் தன்னை வீட்டுக்குள்ள தூங்க முடியாது, என்ற வீட்டுக்குள்ள இருக்கிற தாயும் தகப்பனும் சிலை வணக்கம் செய்யறாங்க, அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த இடத்துல எங்களுக்கு குரல் கொடுத்து எங்கட குரல் ஒன்று நடக்க போறதில்லை, நாங்கள் ஒதுங்கி வாழுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு குகைக்குள்ள போய் 300 வருஷம் தூங்கினார்கள். அல்லாஹ் அந்த வாலிபருடைய தூக்கத்தை பற்றி குர்ஆனை சொல்லி வாழ்ந்தே உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு தியாமுல்லை தேவையில்லை, உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இந்த ஹராம், இந்த பாவம், இந்த அட்டகாசம், இந்த துரோகம், இந்த நடக்கக்கூடிய இடங்களை விட்டும் உங்களை நீங்க பாதுகாத்துக் கொண்டு நீங்க நான் ஒதுங்கி நிற்கிறோம், இந்த எங்களுக்கு தேவையில்லை என்ற முடிவை நீங்க செய்தால் அது உங்களுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும். எனக்கு உங்களுக்கும் குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய அழகான புத்திமதிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லொழுக்கம் நிறைந்த வாலிபர்களாக நம் அனைவரையும் மாற்றி வைப்பாராக. அதற்குரிய பெற்றோராக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பாராக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து சிறந்த எதிர்காலத்தை இந்த நாட்டுக்கு